இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். 6 வயது சிறுமி கடத்தல், 5வது சந்தேக பேர் வழிக்கு 7 நாள் தடுப்பு காவல். ஜோஹர் இஸ்கண்டாபுத்திரியில் ஈகோ கேலரியா பேரங்காடி மையத்திலிருந்து 6 வயது சிறுமி கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரையில் 5 சந்தேக பேர் வழிகள் பிடிபட்டுள்ளனர். 28க்கும் 55க்கும் இடைப்பட்ட வயதுடைய 2 ஆண்களும் 2 பெண்களும் இன்று காலையில் ஜோஹர் பாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டு விசாரணைக்கு ஏதுவாக 4 நாட்கள் தடுப்பு காவல் அனுமதியை போலீசார் பெற்றுள்ளனர். 31 வயதுடைய 5வது சந்தேக பேர் வழி இன்று மாலையில் ஜோஹர் பாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு வரும் திங்கட்கிழமை வரை தடுத்து வைப்பதற்கு 7 நாள் தடுப்பு காவல் அனுமதி பெறப்பட்டது. 5வது சந்தேக பேர் வழி இன்று அதிகாலை 4:45 மணியளவில் ஸ்லாங்கூர் பத்தாங்காலியில் உள்ள ஒரு பட்ஜெட் ஹோட்டலில் பிடிபட்டார். அந்த நபர் கைது செய்யப்பட்ட ஹோட்டலில் தான் அந்த 6 வயது சிறுமியையும் போலீசார் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். கடந்த வாரம் சனிக்கிழமை இரவு 8:30 மணியளவில் தனது தந்தையுடன் அந்த பேரங்காடிக்கு சென்றிருந்த ஆல்பர்டைன் லியோ ஹோய் என்ற அந்த 6 வயது சிறுமி மர்மமான முறையில் காணாமல் போனார். பாதுகாப்பாக மீட்கப்பட்ட அந்த சிறுமி சிகிச்சைக்காக சொலாயாங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இன்று பிற்பகல் 2 மணியளவில் அவர் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளார். போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் ஜோஹர் பாருவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ள அந்த சிறுமி கடத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரையில் வெளியிடப்படவில்லை. வங்காளதேசத்தில் மாணவர்கள் போராட்டத்தினால் மிகுந்த அச்சுறுத்தலுக்கு ஆளான தலைநகர் டாக்காவில் பயின்ற 120க்கும் மேற்பட்ட மலேசிய மாணவர்கள் இன்று மாலையில் பாதுகாப்பாக நாடு வந்து சேர்ந்தனர். அவர்கள் பயணம் செய்த விமானம் மாலை 5 மணியளவில் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் KLIA-1 முனையத்தில் தரையிறங்கியது. தங்கள் பிள்ளைகள் பாதுகாப்பாக தாயகம் வந்து சேர்ந்ததை கண்ட விமான நிலையத்தில் குழுமிய குடும்ப உறுப்பினர்கள் அவர்களை கட்டி அணைத்து கொண்டு அழுத காட்சி பலரது கவன ஈர்ப்பாக மாறியது. இன்னும் சிலர் இறைவனுக்கு நன்றி சொல்லும் வகையில் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். மலேசிய மாணவர்கள் தலைநகர் டாக்காவில் மருத்துவம் உட்பட பல்வேறு துறைகளில் உயர்கல்வி மேற்கொண்டு வந்தனர். தமிழ் சீன பள்ளிகள் உட்பட கல்வி அமைச்சின் கீழ் செயல்படுகின்ற பள்ளிகளுக்கு நன்கொடை வழங்கப்படுவதற்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள வழிமுறைகள் ஒருபோதும் தளர்த்தப்படாது, விலக்களிக்கப்படாது மற்றும் மறு ஆய்வு செய்யப்படாது என்று அதன் அமைச்சர் ஃபல்லினா சிடேக் இன்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பள்ளிகளுக்கு நிதி திரட்டுவது உட்பட நன்கொடை வழங்கப்படும் முறையில் கல்வி அமைச்சு நிர்ணயித்துள்ள அனைத்து வழிகாட்டலும் பின்பற்றப்பட வேண்டும். இதில் தாய்மொழி பள்ளிகளும் விதிவிலக்கு அல்ல என்று அமைச்சர் ஃபல்லினா சிடேக் குறிப்பிட்டார். சுப்பாங்கில் உள்ள சீன பள்ளி ஒன்றின் வளர்ச்சி திட்டத்திற்கு மதுபான நிறுவனமான பியர் கம்பெனி ஒன்றின் மூலம் நிதி திரட்டப்பட்ட நிகழ்வு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதை தொடர்ந்து ஃபல்லினா சிடேக் இந்த நினைவுறுத்தலை விடுத்துள்ளார். நடந்து முடிந்த மாரான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயத்தின் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ராமன் பழனியப்பன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு தேர்தல் ரத்தான இதர பொறுப்பாளர்களுக்கான தேர்தல் நடத்தப்படுவதற்கு EGM எனப்படும் சிறப்பு பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என்று ஆலயத்தின் துணைத் தலைவர் மருதவேல் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஆலய நிர்வாகத்தின் துணைத் தலைவர், செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர், துணை பொருளாளர் மற்றும் 19 நிர்வாக உறுப்பினர்களுக்கான தேர்தல் ராமன் தலைமையில் ஒரு சிறப்பு பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நடத்தப்படும் என்று கோலாலம்பூரில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் மருதவேல் தெரிவித்தார். ஆலயத்தின் புதிய தலைவர் ராமன் அலுவல் பயணம் காரணமாக தற்போது அமெரிக்காவில் இருப்பதால் வரும் ஆகஸ்ட் 1 தேதி நாடு திரும்பிய பின்னர் அவருடன் ஆலய நிர்வாகத்தின் இதர பொறுப்பாளர்கள் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக மருதவேல் குறிப்பிட்டார். தலைவர் தேர்தல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நீதிமன்ற நடவடிக்கைக்கு தீர்வு காணப்படும் வரையில் ஆலயத்தின் அன்றாட நடவடிக்கைகளை முடுக்கிவிட இயலாது. காரணம், இதில் ஆலய பணியாளர்களும் பக்தர்களும் சம்பந்தப்பட்டுள்ளனர். எனவே ஆலயத்தின் அன்றாட நடவடிக்கைகள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் அதன் செயல்பாடுகள் சீராக நடைபெறுவதை தாங்கள் எல்லா நிலைகளிலும் உறுதி செய்யவிருப்பதாக மருதவேல் உறுதி கூறினார். இன்றைய செய்தியாளர் கூட்டத்தில் தமர்லோ உயர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள இடைக்கால உத்தரவு தொடர்பான விளக்கங்களை ராமன் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் செல்வம் சண்முகம் விவரித்தார்.
வரும் 16வது பொது தேர்தலில் அரசியல் ஒத்துழைப்பு கொள்வது குறித்து பாஸ் கட்சியுடன் எந்தவொரு அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையிலும் அம்னோ ஈடுபட்டதில்லை என்று அதன் தலைவர் டத்துஸ்ரீ அஹமத் ஜயீத் ஹமீடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதேவேளையில் இவ்விவகாரம் தொடர்பாக பாஸ் கட்சியின் எந்தவொரு தலைவரையும் தாம் சந்தித்ததில்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். அப்படி ஒரு சந்திப்பு நடைபெற்றிருந்தாலும் அது எதிர்பாராத சந்திப்பாக இருந்திருக்கலாமே தவிர அதிகாரத்துவ சந்திப்பாக இருந்திருக்காது என்று துணை பிரதமருமான அஹமத் ஜாஹித் குறிப்பிட்டார். இன்று 7 பகுதிகளில் திட்டமிடப்படாத நீர் விநியோக தடை ஏற்பட்டுள்ளது. பட்டாலிங், கிள்ளான், ஷா அலாம், கோம்பா, கோலாலம்பூர், உலுஸ்லாங்கூர் மற்றும் கொலஸ்லாங்கூர் ஆகிய பகுதிகளில் நீர் விநியோகிப்பு சேவையில் பாதிப்பு ஏற்பட்டதாக அயர் ஸ்லாங்கூர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஸ்லாங்கூர், குண்டாங் மற்றும் சுங்காய் சம்பா ஆகிய பகுதிகளில் மாசுபாடு ஏற்பட்டதை தொடர்ந்து அவற்றின் தாக்கம் ஏனைய நீர் விநியோகிப்பு பகுதிகளில் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு 4 நீர் சுத்திகரிப்பு மையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டதாக அயர் ஸ்லாங்கூர் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ரந்தா பஞ்சாங் சுங்காய் ஸ்லாங்கோ ஃபேஸ் 1, சுங்காய் ஸ்லாங்கோ ஃபேஸ் 2 மற்றும் சுங்காய் ஸ்லாங்கோ ஃபேஸ் 3 ஆகியவையே தற்காலிகமாக மூடப்பட்ட நீர் சுத்திகரிப்பு மையங்களாகும் என்று அது தெரிவித்துள்ளது. மலேசியாவிற்கு அதிகாரத்துவ அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ள சிங்கப்பூர் முன்னாள் பிரதமரும் மூத்த அமைச்சருமான லீ ஷியன் லூங் பரிகாத்தா நேஷனல் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இன்று ஒரு சந்திப்பு நடத்தினார். சிங்கப்பூரின் முன்னாள் பிரதமருடனான இச்சந்திப்பின் போது கட்சி தாவல் சட்டம் உட்பட பலதரப்பட்ட விவகாரங்களை விவாதிக்கக்கூடிய வாய்ப்பு தங்களுக்கு ஏற்பட்டதாக எதிர்க்கட்சி தலைவரும் அந்த கூட்டணியின் பொதுச் செயலாளருமான டத்துஸ்ரீ ஹம்சா ஜைனுடன் தெரிவித்தார். மலேசிய மக்களின் வாழ்க்கை செலவின உயர்வு உட்பட மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு விவகாரங்களையும் லீ ஷியன் லூங் மிக ஆர்வமாக கேட்டறிந்ததாக அவர் குறிப்பிட்டார். இச்சந்திப்பில் பரிகாத்தா நேஷனல் நாடாளுமன்ற உறுப்பினர்களான டாக்டர் ரட்ஜி ஜீடின், சைஃபுடீன் அப்துல்லா, டாக்டர் அஹ்மத் யூனுஸ் ஹைரி மற்றும் கைரல் நிசாம் ஆகியோர் கலந்து கொண்டனர். வங்காளதேசத்தில் மாணவர்கள் நடத்தி வரும் கலவரம் மோசமடைந்து வரும் வேளையில் தலைநகர் டாக்காவிலிருந்து இதுவரையில் 123 மலேசியர்கள் பாதுகாப்பாக தாயகம் திரும்பி உள்ளனர் என்று உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடீன் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். அந்த 123 மலேசியர்களும் நேற்று மாலை 4:56 மணியளவில் செப்பாங் KLIA 2வை வந்தடைந்ததாக அமைச்சர் குறிப்பிட்டார். டாக்காவிலிருந்து மலேசியர்களை மீட்கும் நடவடிக்கை எவ்வித சிக்கலின்றி சுமூகமாக நடைபெற்று வருவதாக அவர் மேலும் கூறினார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அறிவுறுத்தலை தொடர்ந்து மலேசியர்களை அழைத்து வரும் நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக சைஃபுடீன் தெரிவித்தார். எதிர்க்கட்சியுடன் கூட்டு சேர்ந்து பஹாங் மாநில அரசாங்கத்தை கவிழ்க்க முயற்சி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டை மாநில முதலீடு மற்றும் தொழில்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ முகமது நிசார் நஜீப் இன்று வன்மையாக மறுத்துள்ளார். அந்த குற்றச்சாட்டில் எள்ளளவும் உண்மையில்லை என்று அவர் வாதிட்டுள்ளார். பஹாங் மந்திரி பசார் டத்துஸ்ரீ வண்டோஸ்டி ஒன் இஸ்மாயில் தலைமையிலான அரசாங்கத்திற்கு எதிராக துரோகம் இழைக்க தாம் எண்ணியது கிடையாது என்று பராமுஜயா சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் புதல்வருமான முகமது நிசார் நஜீப் தெரிவித்தார். கடந்த ஜூலை 14ஆம் தேதி சுபாங் ஜொயா ஜலான்ஜங்க SS-17 மொழிபெயர்ப்பாளர் ஒருவருக்கு சொந்தமான புரோடுவா மைவி காரின் கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்தியதாக நம்பப்படும் மோட்டார் சைக்கிளோட்டியை போலீசார் தேடி வருகின்றனர். காலை 10:40 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் ஒரு மொழிபெயர்ப்பாளரான மாது செலுத்திய காரை பின்தொடர்ந்து வந்த மோட்டார் சைக்கிளோட்டி ஒரு கல்லை தூக்கி எறிந்து காரின் பின் கண்ணாடியை உடைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக சுபாங்ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP 1 அஸ்லான் 1 மமாட் தெரிவித்தார். சம்பவம் நிகழும் போது தனது கணவருடன் காரில் இருந்த 42 வயதுடைய மாது சம்பந்தப்பட்ட மோட்டார் சைக்கிளோட்டி யார் என்று தெரியவில்லை என்றும் அவருடன் தாம் எந்தவொரு சர்ச்சையும் கொண்டிருக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜனவரி மாதம் ஆடவர் ஒருவரை கொலை செய்ததாக உதவி சூப்பரிண்டென்டென்ட் போலீஸ் அதிகாரி உட்பட 3 போலீஸ்காரர்கள் லங்காவி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றச்சாட்டப்பட்டனர். 45 வயது அசார் அமீர் என்ற உதவி சூப்பரிண்டென்டென்ட் மற்றும் 2 காப்ரல்களான 36 வயது ஷாரில் ஃபிடவுஸ் சாலே மற்றும் 36 வயது ஷஹரி ஷஹ்மத் சாத் ஆகிய மூவர் மீது கொலை குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டுள்ளது. போதைப்பொருள் துடைத்தொழிப்பு பிரிவைச் சேர்ந்த இந்த மூவரும் கடந்த ஜனவரி 29ஆம் தேதி லங்காவி போலீஸ் தலைமையகத்தில் 32 வயது ஹாஃபிஸ் சாலே என்பவரை
கூட்டாகச் சேர்ந்து கொலை செய்ததாக குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். தமது காதலியான பிலிப்பீன்ஸ் பெண்ணை கொலை செய்த குற்றத்திற்காக தனக்கு விதிக்கப்பட்ட 35 ஆண்டு சிறை தண்டனையை குறைக்குமாறு ஒரு வங்காளதேச ஆடவர் செய்து கொண்ட மேல்முறையீட்டை புத்ராஜயா கூட்டரசு நீதிமன்றம் இன்று நிராகரித்தது. 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவிற்கு தலைமையேற்ற நீதிபதி அபாங் இஸ்கண்டா அபாங் ஹஷீம் அந்த வங்காளதேச பிரஜையின் மேல்முறையீட்டை நிராகரிப்பதாக அறிவித்தார். முகமது மசூத் ரானா என்ற அந்த வங்காளதேச பிரஜைக்கு உயர் நீதிமன்றம் விதித்த 12 பெரும்படி தண்டனையும் நிலைநிறுத்துவதாக அவர் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட ஆடவர் கடந்த 2016 ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி அதிகாலையில் ஜோஹர் பாரு உலுத்திராம் தமன் புத்ரி வங்சாவில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் தமது காதலியான கொண்டோ லியசில் பொன்சி என்பவரை கொலை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.